அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை பலரிடத்திலே அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு வேண்டுகிறோம். வேத வசனத்தை உயர்த்தி காண்பிக்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய கரமும் பிரசனமும் இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய கடிதங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக அநேக நல்ல செய்திகளை, நடைமுறை செய்திகளை, வாழ்வுக்கு வேண்டிய சத்தியங்களை நாம் கற்றுவர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். மனித வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மக்கள் பலரை அற்பமாக எண்ணுகிறார்கள். அற்பமாக எண்ணுகிற இந்த நிலைப்பாட்டை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். சிலருக்கு அழகு இல்லை என்று அழகு உள்ளவர்கள் அழகில்லாதவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். சிலருக்கு பணம் இல்லை என்று பணம் இருக்கிறவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். சில ஜாதி மக்கள் மற்ற ஜாதி மக்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய வரங்களை பெற்ற சிலர் ஆவிக்குரிய வரங்களையும் வெளிச்சத்தை பெறாதவர்களை அற்பமாக எண்ணி பகிடி செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அற்பமாக எண்ணுகிற நிலைப்பாடு என்பது அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது, சபைகளில் காணப்படுகிறது, சமுதாயத்திலே காணப்படுகிறது, அரசியல் வட்டாரங்களில் கூட அது காணப்படுகிறது. ஏன் ஊழியர்களின் மத்தியிலே கூட அது உலாவி வருகிறது. ஆனால் வேதத்திலே நீங்கள் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவராகிய கர்த்தர் மனிதர்களை அற்பமாக எண்ணுவதில்லை, நடத்தியதில்லை, அற்பமாக எண்ண அவர் அனுமதிப்பதில்லை. ராகேல் என்பவள் மிகவும் அழகானவள். ஆகவே ராகேல் தன்னுடைய சகோதரியான லேயாளை அற்பமாக எண்ணினாள். ஏன்? அவள் ஒரு கூச்ச பார்வை உடையவள். அதற்காக அற்பமாக எண்ணினாள். இங்கே யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் மினுக்கு வஸ்திரம், அங்கே பொன் மோதிரத்தை அங்கே சூட்டி கொண்டவர்கள் சபைக்கு வரும்போது அவர்களுக்கு நல்ல ஆசனம் கொடுக்கப்பட்டது. அடிமைக்கோ ஏழைக்கோ அங்கே போய் நில் அல்லது என் பாதபடியிலே உட்கார் என்கிற சொல்லுகிற இடம் கொடுக்கப்பட்டதை கண்டு யாக்கோபு அப்போஸ்தலன் அவன் திருச்சபையின் மக்களை கண்டனம் பண்ணி எழுதுகிறதை யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது அல்லவா? ஆகவே அற்பமாக எண்ணுகிற நிலைப்பாடுகள் பல இடத்திலே உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க சென்றதை சொன்னார். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் பாவியாக கருதப்பட்டவன், பரிசேயன் தன்னை பரிசுத்தவானாக எண்ணிக்கொண்டவன். பரிசுத்தவான் இவ்வாறு ஜெபித்தான்: ஆண்டவரே, வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன். பின்னால் இருக்கிற ஆயக்காரன், பரிகாரர், விபச்சாரக்காரனை போல இராததினால் உம்மை தோத்தரிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இந்த பரிசேயன் செய்தது என்ன? தன்னோடு, தன் வாழ்க்கையோடு, ஆண்டவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை, தன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்தான். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த அருமையான பரிசேயன் எப்படி வந்தானோ அப்படியே சென்றான். ஆனால் ஆயக்காரனோ அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை கண்ணோக்கமாக திரும்பி பார்ப்போம். எத்தனை முறை என் வாழ்விலே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த தவறை செய்திருக்கிறோம், இந்த தவறு என்று எண்ணுகிறோம். இது ஒரு மகா பாவமாக திருமறையிலே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆகவே அற்பமாக நம்மை மனிதர்கள் எண்ணும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதக்காரனுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால்
அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்விலே அநேக முறை அற்பமாக எண்ணப்பட்டான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசித்தால் சங்கீதக்காரனாகிய தாவீது சணல் ஏபோத்தை தரிப்பித்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடிக்கொண்டு வருகிறான். இதை கண்ட சங்கீதக்காரனுடைய மனைவியாகிய மீகாள், அதாவது சவுலுடைய குமாரத்தி, அவனை அற்பமாக எண்ணி பேசியதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீதும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதர். தன்னை மற்றவர்கள் அற்பமாக எண்ணும்போது சங்கீதக்காரனுடைய மனோநிலை என்ன, அவனுடைய பதில் என்ன, அதற்கு அவன் சொல்லுகிற கூற்று என்ன என்பதை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். திருமறையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால், சங்கீதக்காரன் தன் குடும்பத்திலே அவன் அற்பமாக எண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் 16:11 பாருங்கள். சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஏன் சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டிருக்கிறாய்? உன் தைல கொம்பை நிரப்பிக்கொள். இதோ உன்னை பெத்லேமுக்கு அனுப்புகிறேன். ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஈசாயின் வீட்டுக்கு வருகிறான். அங்கு சாமுவேல் ஒவ்வொரு மகனாக அவன் முன்பாக கடந்து போகிறார்கள். அவருடைய உருவத்தை பார்த்தவுடனே இவன்தானோ என்று சாமுவேல் எண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார், உடல் சரீரத்தை காண்கிறாய், நானோ அவனுடைய இருதயத்தை காண்கிறேன் என்று சொல்லி இவன் அல்ல என்று சொன்னார். கடைசியாக சாமுவேல் கேட்கிறார், எல்லா பிள்ளைகளும் வந்து போய்விட்டார்கள், வேறு யாராவது உண்டா என்று சொன்னபோதுதான் தகப்பன் சொல்கிறான், இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்னுடைய குடும்பத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு விருந்தினர்கள் வருவார்கள் என்றால் முதலாவது சின்ன பிள்ளைகள் தான் அங்கு இருப்பார்கள். ஆனால் தாவீதின் குடும்பத்திலே பாருங்கள், மூத்தவர்கள் தான் இருந்தார்களே தவிர சின்ன எளிமையான தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதை கூட அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தார் அற்பமாக எண்ணி இருக்கலாம். 1 சாமுவேல் 17:28 பாருங்கள். தாவீதினுடைய தகப்பன் தாவீதினுடைய சகோதரர்களுக்கு யுத்த களத்திலே வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். அதாவது அவர்களுக்கு சாப்பிடுவதற்குரிய பொருட்களை கொடுத்து அனுப்புகிறான். இதை காணும்படி வந்த அல்லது கொண்டு வந்த அந்த தாவீதை எலியாப் என்கிற சகோதரன் திட்டுகிறான். உன் ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு வந்து இந்த யுத்தத்தை பார்க்க வந்தாயோ என்று சொல்லி அவனை கண்டனம் பண்ணுகிறதை இங்கு வாசிக்க முடிகிறது. ஆகவே வேதத்தின்படி பார்த்தால் உண்மையாகவே குடும்பத்தார் அற்பமாக எண்ணினார்கள், சகோதரன் அற்பமாக எண்ணினார். சவுல் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் தாவீதை நிறுத்துகிறார்கள். இந்த பெலிஸ்தீனை குறித்து இவ்வளவு வைராக்கியமாக பேசுகிறார் என்று சொன்னவுடனே அந்த சவுல் சொல்கிறார், அவனோ கோலியாத்தோ யுத்த புருஷன், நீ சிறியவன் என்று சொல்லி அற்பமாக அவன் எண்ணுகிறான். 1 சாமுவேல் 17:42 பாருங்கள். கோலியாத்து தாவீதை கண்டவுடனே அவனை அற்பமாக எண்ணி பேசுகிறான். ஆகவே அற்பமாக எண்ணப்படுகிறது என்பது தாவீதுக்கு ஒரு புதிய அனுபவம் அல்ல. சின்ன வயதிலிருந்தே வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலே அவன் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அநேகர் உங்களை அற்பமாக எண்ணலாம், அற்பமாக பேசியிருக்கலாம், உனக்கு ஒன்று தெரியாது என்று உங்களை விமர்சித்திருக்கலாம், அல்லது உங்களால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களை புறக்கணித்திருக்கலாம், உனக்கு இந்த தாளந்துகள் இல்லை என்று சொல்லி உங்களை முன்னேற விடாமல் தடுத்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அற்பமாக எண்ணப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 எடுத்து பாருங்கள். அங்கே வேத வசனத்திலே அங்கே தாவீது எபூசியரின் பட்டணத்தை பிடிக்க வருகிறார். அந்த எபூசியரி பட்டணம் என்பது எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எபூசியரின் பட்டணத்தை பிடிக்க தன் மனிதர்களோடு வரும்போது எபூசியர் பட்டணத்தார் தாவீதை மிகவும் அற்பமாக மதிப்பிட்டார்கள். எப்படி மதிப்பிட்டார்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 6 குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எபூசியர்கள் தாவீதை பார்த்து சொன்னார்கள்,
அதாவது குருடர்களும் சப்பானிகளும் பார்வை இல்லாதவர்களும் நடக்க முடியாதவர்கள் உன்னை யுத்தத்திலே ஜெயங்கொள்ளாத அளவிற்கு தடுத்து மேற்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்போதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சப்பானிகளையும் குருடரையும் யார் முறியடிக்கிறார்களோ அவர்கள் தலைவனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அந்த எபூசியரை தாவீது முறியடித்தான், அதை தன்னகரமாக மாற்றிக்கொண்டார். ஆகவே சொந்த குடும்பம் மாத்திரமல்ல, சொந்த சகோதரம் மாத்திரமல்ல, சொந்த ராஜா மாத்திரமல்ல, எதிரியாகிய கோலியாத்து மாத்திரமல்ல, எபூசியர் பட்டணத்தாரும் இந்த தாவீதை அற்பமாக எண்ணினார்கள். அருமையானவர்களே, அற்பமாக எண்ணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே பலராலே பெரும்பான்மையான சமயங்களில் நான் அற்பமாக எண்ணப்பட்டவன், நடத்தப்பட்டவன். அந்த நடத்தப்படுகிற சூழல் வரும்போது உள்ளம் உடைந்து விடுகிறது, கனமான இருதயமாய் மாறிவிடுகிறது. பல சமயங்களிலே அந்தரங்கத்தில் சென்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிர்பந்தங்கள் வந்து விடுகிறது. அந்த சமயத்திலே நம்மை அற்பமாக எண்ணப்படுகிற அந்த சூழ்நிலை நம்முடைய உற்சாகத்தை குன்ற வைத்து விடுகிறது, நம்முடைய மனித பலத்தை பலவீனம் அடைய செய்து விடுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதை எபூசியர்கள் அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது எபூசியர் பட்டணத்தை ஜெயித்து தன்னகரமாய் மாற்றினார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை இப்போது அற்பமாக எண்ணுகிறது யார் என்றால் தாவீதின் சொந்த மனைவி, அவள் பேர் மீகாள். மீகாள் யார்? சவுல் ராஜாவின் மகள். ஆகவே இந்த தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சணல் நூல் ஏபோத்தை தரிப்பித்து அவன் என்ன செய்கிறான்? நடனமாடிக்கொண்டு வருகிறான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு நடனமாகிறான். மனிதருக்கு முன்பாக நடனமாடினான் என்று சொல்லி 2 சாமுவேல் 6:14 சொல்லவில்லை. அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் நடனமாடினான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நடனமாடுகிறான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! கர்த்தருக்கு முன்பாக நடனமாடுகிற அந்த நிலைப்பாட்டை பாடுகிறோம். மனிதருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நடனமாடுகிறான். அப்படி நடனமாடும் பொழுது இந்த தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்ன சொல்கிறாள் பாருங்கள். அங்கே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, கர்த்தருடைய பட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். அப்படியானால் நம்முடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள், சிறு பெண்கள், சிறு குழந்தைகள் நடனமாடுவதை மகிழ்ச்சியோடு பார்ப்போம். ஆனால் பெரியவர்கள் நடனமாடுவதை நாம் விசித்திரமாய் பார்ப்போம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை ஒரு பகடியாக, நகைப்பாக பார்ப்போம். சங்கீதக்காரன் ஏதோ ஒரு உலக பிரகாரமான பாடலுக்காக ஆடவில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவன் நடனமாடுகிறான். அதாவது கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய பட்டணத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் என்கிற அந்த சந்தோஷத்தினாலே எல்லாவற்றையும் மறந்து அவன் நடனமாடுகிறான். இதை கண்டு மீகாள் தன் இருதயத்தில் அவமதித்தாள். அப்படியானால் அற்பமாக எண்ணப்படுகிறது இருதயத்திலே பிறரை அற்பமாக நாம் எண்ணலாம். சிலர் நம்மை தங்களுடைய இருதயத்துக்குள்ளே அற்பமாக எண்ணுவார்கள். நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. இதைத்தான் இந்த மீகாள் செய்தாள். தன் இருதயத்திற்குள்ளே அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதாகிய தன் புருஷனை அற்பமாய் எண்ணினாள். இன்னும் பாருங்கள், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். தாவீது தன் வீட்டாருக்கு வந்து ஒவ்வொருவராக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதிற்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுவது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று சொன்னார். அப்படியானால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அற்ப மனிதரில் ஒருவரை போல ராஜாவின் ஸ்தானத்திலே சங்கீதக்காரன் இல்லவில்லை, ஒரு அற்ப மனிதனைப் போல நடனமாடுகிறார். இதோ ராஜாவின் வீட்டில் இருக்கிற அற்ப வேலைக்காரருடைய அந்த பெண்களுக்கு முன்பாக
தங்களுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்ட மனிதனைப் போல ஆடுகிறார் என்று சொன்னார். முதலாவது நான் சொன்னேன், மீகாள் இருதயத்திலே சங்கீதக்காரனை அற்பமாய் எண்ணினாள். இப்போது இருதயத்தின் நினைவு வார்த்தையிலே வருகிறது. நம்முடைய இருதயத்தில் எதை எண்ணுகிறோமோ அது நம்முடைய நாவிலே நம்மை அறியாமலே வெளிவந்துவிடும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால்தான் வாயின் வார்த்தைகள் வெளிப்படும் என்று. அதே போலத்தான் இங்கு வசனம் வருகிறது. அவள் இருதயத்திலே முதலாவது அவமதித்தாள், இரண்டாவது அதை வார்த்தைகளினாலே கொட்ட ஆரம்பித்தாள். மூன்றாவது பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். அவள் தன்னுடைய அற்பமாக எண்ணுகிற அந்த நிலையை தன்னுடைய தவறான ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பினாலே வெளிப்பட்டாள். இவன் ஆடுகிறது கர்த்தருக்கு என்று ஆடுகிறார், இவர் ஆடுகிறது விசுவாச நிலையிலே ஆடுகிறார், இவர் ஆடுகிறது தன் பக்தியை வெளிப்படுத்துகிற வண்ணமாய் ஆடுகிறார், இவர் ஆடுகிறது நடனம் ஆடுகிறது தன்னை தாழ்மையின் எண்ணத்திலே அவர் நடனம் ஆடுகிறார். ஆனால் அவளோ அற்ப மனிதன் என்றும் ஒரு வேலைக்கார பெண்களுக்கு முன்பாக உரிந்து போட்ட ஒரு மனிதனை போல் என்று சொல்லி அங்கே அவனுடைய நடனத்தையும் ஆட்டத்தையும் தவறாக விமர்சிக்கிறாள். ஆகவே இருதயத்திலே அற்பமாய் எண்ணினாள், வார்த்தையிலே அற்பமாய் எண்ணினாள், நியாய தீர்ப்பிலே அற்பமாய் எண்ணினாள். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சிலரை உங்கள் இருதயத்திலே அற்பமாய் எண்ணுகிறீர்களா? தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியர் என்கிற முறையிலே கேட்கிறேன், மனம் திரும்புங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிலரை உங்கள் வார்த்தைகளினாலே அற்பமாக எண்ணி பேசுகிறீர்களா? தயவு செய்து அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற ஜெபம் செய்யுங்கள். மூன்றாவதாக, மற்றவர்களை அற்பமாக மதிப்பிட்டு நியாயம் தீர்த்து நீங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே அலப்புகிறீர்களா? தயவு செய்து ஆண்டவரிடத்தில் உங்களை சரி பண்ணிக்கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்பொழுதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய மனைவியானவள் இருதயத்திலும் வார்த்தையிலும் நியாய தீர்ப்பிலும் அற்பமாக எண்ணும் பொழுது சங்கீதக்காரனுடைய பதிலை பாருங்கள். எப்படிப்பட்ட பதில்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 21 சொல்கிறார், உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். அவர் சொல்லுகிறார், என்னை தலைவனாக ராஜாவாக மாற்றியது யார்? கர்த்தர். உன் தகப்பன் வீட்டாருக்கு முன்பாக, முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அவர் தலைவனாக அவர் ஏற்படுத்தினதினாலே கர்த்தருக்கு முன்பாக நான் ஆடினேன் என்று சொன்னான். இன்னும் பாருங்கள் 22, இதை பார்க்கலும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன். அவன் சொல்கிறான், இப்போது நடனமாடினதை காட்டிலும் இன்னும் என்னை தாழ்த்தி இன்னும் ஆண்டவர் மகிமைப்படும்படி என்னை மாற்றிக்கொண்டு அர்ப்பணம் நீசனுமாய் மாறுவேன் என்று சொன்னான். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு முன்பாக மகிமையாய் கூட விளங்குவேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, இந்த இடத்துல தன்னை அற்பமாக எண்ணின மனைவியினிடத்திலே அவன் கோபப்படவில்லை, அவளை சபிக்கவில்லை, அவளை அடிக்கவில்லை, அவளை தண்டிக்கவில்லை. ஆனால் என்ன செய்தான் தெரியுமா? தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி இன்னும் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஆடி பாடி என்னை தாழ்த்துவேன், என்னுடைய நடனத்தின் மூலமாய் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு உண்மை வருகிறது. யார் நம்மை அற்பமாக எண்ணினாலும் நம்மை தாழ்த்த வேண்டும். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. அந்த அற்பமாக எண்ணப்படுகிற வார்த்தைகளை நல்ல எண்ணத்தோடு இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் இன்னும் சங்கீதக்காரனை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட எந்த மக்களும் குறைந்து போனதாக தாழ்வடைந்ததாக வரலாறு கிடையாது. தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார், கனம் பண்ணியிருக்கிறார். இந்த மீகாள் அற்பமாக எண்ணினாள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவள் மரணம் அடைய மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லை. சங்கீதக்காரன் தண்டனை கொடுக்கவில்லை, ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தை தராத நிலையிலே அவளை வைத்தார். அற்பமாக பிறரை எண்ணினால் நமக்கு தண்டனை உண்டு.
அந்த தண்டையிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி கர்த்தரிடத்தில் வருவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே தொங்கும்போது அநேகர் அற்பமாக எண்ணினார்கள், தலையை துலுக்கி பேசினார்கள். நீ மேசியா என்றால் இறங்கி வா என்று சொன்னார்கள். பொறுமையாயிருந்தார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு எல்லா மனித முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அருமையானவர்களே, அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள், பொறுமையோடு இருங்கள். இன்னும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள், உண்மையாய் வாழுங்கள். அப்படி வாழும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேகரை அற்பமாக எண்ணி இருக்கிறோம். எங்களையும் பலர் அற்பமாக எண்ணி இருக்கிறார்கள். அற்பமாக எண்ணப்படுகிற அந்த நிலைப்பாடு பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் இருதயத்திலோ வார்த்தையிலோ மதிப்பீட்டிலோ மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அற்பமாக எண்ணப்பட்ட நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருந்தால் எங்களை நீ உயர்த்துவீர் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த நல்ல தீர்மானம் செய்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.